நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டு நம்மை வழிநடத்தும் தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் முருகன். முருகன் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது தைரியம், அது அன்பு. முருகன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பெற்ற மகன். அவர் அறிவின் கடவுள், சக்தியின் வடிவம், அன்பின் உருவம். முருகன் பிறந்த கதை. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். அவரை அழிக்க சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக பிறந்தது. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே தெய்வமாக உருவாக்கினார். அவர்தான் முருகன். முருகன் ஏன் வேல் வைத்திருக்கிறார்? முருகனின் கையில் இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது அறிவின் அடையாளம். அது தீமையை அழிக்கும் சக்தி. நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பயம், துக்கம், பிரச்சனைகள் அனைத்தையும் அழிக்கவே முருகன் வேலை வைத்திருக்கிறார். முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? முருகனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் உங்கள் மனதில் இருக்கும் பயம் மறையும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கும். முருகன் உங்கள் மனதில் தைரியம் தருவார். நீங்கள் சரியான பாதையில் செல்ல உதவுவார். ஒரு உண்மையான பக்தனின் கதை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை. ஒரு நாள் அவன் முருகன் கோவிலுக்கு சென்றான். அவன் கண்களை மூடி முருகனை மனதார வேண்டினான். முருகா, எனக்கு வழிகாட்டு. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் மனதில் தைரியம் வந்தது. அவன் வாழ்க்கையில் அமைதி வந்தது. அது முருகனின் அருள். முருகன் எங்கே இருக்கிறார்? முருகன் கோவிலில் மட்டுமில்லை, நீங்கள் அவரை நம்பும் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை நினைக்கும் மனதில் இருக்கிறார். நீங்கள் முருகா என்று அழைத்தால் அவர் கண்டிப்பாக உங்கள் அருகில் இருப்பார். முருகனை எப்படி வழிபட வேண்டும்? காலை எழுந்தவுடன் ஓம் சரவணபா என்று சொல்லுங்கள். முருகனை நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை அவரிடம் சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார். முருகன் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை: நீங்கள் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். முருகனை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். முருகனை நினையுங்கள், உங்கள் மனம் அமைதி பெறும். முருகனை வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். ஓம் சரவண பவா.